ஒரு நண்டிங்கா கடல் அடியில குப்பை எடுத்துட்டு இருந்தது. அப்போதான் பாருங்க, ஒரு மனுஷன் சிகரெட் ஃபில்டர் கிடைக்குது. ரெண்டு பிடிச்சு பார்த்தா அந்த நண்டி உடம்பு மாறிடுச்சு. சின்ன நண்டி பெரிய நண்டா மாறி அந்த சிகரெட் ஃபில்டரை பிடிச்சுக்கிட்டு கடல் மேல போச்சு. மனுஷங்க குப்பையெல்லாம் கடல்ல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நண்டி உடம்பு முழுக்க குப்பை. பொம்மை கிடைச்சாலும் அது கடுப்பு கட்டுப்படுத்திக்கிட்டு. ஒரு நாள் டூரிஸ்ட் கப்பல்ல வந்தாங்க. படம் எடுத்து சோசியல் மீடியால போடுறதுன்னா ஒரு ரவுண்டு. யாராவது கடல்ல விழுந்தாலும் படம் எடுத்துட்டு போடுறாங்க. அந்த படத்துக்கு சத்தம் கேட்டு நண்டி உறங்கி எழுந்திருச்சு. கடுப்பா, நிச்சயமா புதுசா கண்டுபிடிச்ச இடத்துல செக் இன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கப்பலை அப்படியே உயர்த்திடுச்சு. ஆனா மனுஷங்க படம் எடுக்கிறத நிறுத்தல. அதுக்கு மேல நண்டி தலையில ஏறி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபிளாஷ் எல்லாம் நண்டிக்கு தலை சுத்த வச்சிடுச்சு. இன்னும் கூட்டமா வந்தாங்க. ஒரு பெரிய கொடாரி கப்பல்ல இருந்து வீசப்பட்டது. எண்ணற்ற இரும்புச் சங்கிலிகள் நண்டி மேல விழ ஆரம்பிச்சது. ஆனா நண்டிக்கு அந்த பொம்மைதான் முக்கியம். அதை பாதுகாத்து தூங்கிடுச்சு. நாட்கள் கடந்தன. கடல் கருப்பா மாறிடுச்சு. ஒரு டிரோன் நண்டிய படம் எடுத்தது. 30 வருஷம் தூங்கிட்டு இருந்த நண்டி எழுந்திருச்சு. மனுஷங்க ராத்திரி பகல்னா கட்சி தான். நண்டி முதுகுல கட்டிடங்கள். நண்டி நசுங்கிடுச்சு. கடைசி நேரத்துல நண்டி கொக்கிய பேஸ் பண்ணி கடல் மேல போச்சு. 300 கிலோ போர்டு விழுந்து பொம்மை நொறுங்கிடுச்சு. பூமி நடுங்க ஆரம்பிச்சது. கட்டிடங்கள் கீழே விழுந்துடுச்சு. மனுஷங்க ஹெலிகாப்டர்ல ஓடி போட்டாங்க. கடுப்பு தீர்ந்த நண்டி நொறுங்கிய பொம்மைய பார்த்து அழுதுச்சு. கடல்ல சேர்ந்துடுச்சு. காலம் கழிஞ்சு கடல் நல்லா நீளமா மாறிடுச்சு. ஒரு சின்ன நண்டி வெளிவந்து குப்பை எடுக்க ஆரம்பிச்சது.